வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள் அக்டோபர் 5 வெளியான தகவல். உலக இருதய தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணியாளர்களுக்கு விழிப்புணர்வு முகாம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தலைமை அலுவலக வளாகத்தில் உலக இருதய தினத்தை முன்னிட்டு மதுரை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம், வாய்ஸ் ட்ரஸ்ட் மற்றும் டாக்டர் மாதவன்ஸ் ஹார்ட் கிளினிக் இணைந்து நடத்தும் இருதய விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இம்முகாமை தொடங்கி வைத்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குனர் சிங்காரவேலு பேசும்போது, மதுரை மண்டலத்தில் உள்ள 40 பணிமனைகளில் 12,825 பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். அவர்களின் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் மன நலத்திற்காகவும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் பல்வேறு மருத்துவ நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு அவர்களின் ஆரோக்கியம் பாதுகாத்து வருகின்றது. அதன் தொடர்ச்சியாக சுஜி இருதய சென்டர் மற்றும் வாய்ஸ் ட்ரஸ்ட் இணைந்து உலக இதய தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு முகாம் நடத்தப்படுகிறது. இதயம் மனித உடலின் முக்கிய உறுப்புகளில் ஒன்றாகும். அதன் செயலிழப்பு மரணத்திற்கு வழிவகுக்கும். எனவே நமது கழகத்தைச் சார்ந்த ஒவ்வொருவரும் இதய ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது மிகவும் அவசியம். இருதய ஆரோக்கியம் மற்றும் சில வாழ்க்கை முறை பழக்க வழக்கங்கள் பற்றிய விழிப்புணர்வு இல்லாததால் இருதய நோய்கள் இறப்புக்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாகும். ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 1,70,00,000 பேர் இருதய நோயால் இறக்கின்றனர். இது உலகளாவிய இறப்புகளில் சுமார் 31% ஆகும். எனவே இந்த முகாமில் வந்துள்ள டாக்டர் மாதவன் அவர்கள் அளிக்கின்ற பல நல்ல தகவல்களை கேட்டு பயனடையுமாறு, இதனைத் தொடர்ந்து நடைபெறும் கண் மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு கண்களை பாதுகாக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். டாக்டர் மாதவன் அவர்கள் பேசும்போது, வாகன ஓட்டுநர்கள் மாதம் ஒருமுறை இருதய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். தங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். மேலும் உங்கள் உடல் மற்றும் மன நலன்களை பாதுகாப்பாக வைத்துக்கொண்டு உங்கள் குடும்பத்தையும் உங்களை நம்பி பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகளின் குடும்பத்தையும் பாதுகாக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இம்முகாமில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக மதுரை மண்டல பொது மேலாளர் மணி, வாய்ஸ் தொண்டு நிறுவன இயக்குனர் முருகேசன், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக இணை இயக்குனர் பாஸ்கரன், மக்கள் தொடர்பு அலுவலர் சந்தான கிருஷ்ணன் கலந்து கொண்டனர். மேக்ஸி விசன் கண் மருத்துவமனை சார்பில் கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. நிறைவாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக மதுரை மண்டல சட்டம் மற்றும் நிர்வாகத்துறை பொறுப்பாளர் முருகதாஸ் கூறினார். இதே போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.